எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆத்தா மீனாட்சி டார்லால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இங்கே இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சூர்யா அண்ணன் அண்ணன் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் எப்போயுமே நல்லா இருப்பாங்கண்ணே. ஏன்னா போல பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கீங்க. உங்கள் தம்பியும் கார்த்திபனும் ஹீரோவாக இருக்கார். மற்றவங்க எல்லா பேர் மாதிரியும் நல்ல இடத்துல இருக்கீங்க. நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. உங்களை நல்லா வச்சுருக்காங்க ரசிகர்கள். ஆனால் அந்த வர்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய செய்ய முடியாத விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம டூடின்ற ஒரு கம்பெனியில் நிறையா படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனியில் மற்ற எல்லாமே பார்த்துக்கிறாங்க, மற்றவங்க நமக்குன்னு அப்படின்னு அவங்க வாடகை இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. என்னதான் பணம் போட்டு பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் கூட டெய்லி அந்த படம் என்ன போகுது, என்ன கணக்கு வழக்காது, அது ஆடிட்டு ஏதோ ஒன்று கண்டிப்பாக சூர்யா அண்ணனும் கார்த்திபனும் ஈடுபட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ எதுக்கு அது கூட வேண்டாம், நடிப்போடு இருந்துடலாம்னு அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லை. அதையும் தாண்டி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கல்வியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் வேலையாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது காரணம் உங்கள் கூட இருக்கவங்க அப்படி இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ இந்த போஸ்ட்டை இந்த ஃப்ளெக்ஸை இப்படி இந்த ஃப்ளெக்ஸு நிற்கிது, இதுக்கு பின்னாடி எப்படி இந்த சவுக்கு இப்படி தாங்கி நிற்கிதோ அந்த மாதிரி தான் நான் ராஜேஷ் இருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த 2D கம்பெனியில் அவ்வளோ ஒரு பின்னாடி நிற்கிற சவுக்கு மாதிரி அப்படி தாங்கி நிற்கிறாங்க. அந்த வெளியில் தெரியாது. அவ்வளவு உண்மை ஒரு ஒன் மேன் அவர் அவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவருக்கு கூட இருக்க எல்லாருமே, அது கார்த்திக் பங்காளியாக இருக்கட்டும், விஜயன் அண்ணா இருக்கட்டும், 2Dயில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ரொம்ப உண்மையாக அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அதனால தான் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்பா ராஜகிரண் அப்பா அவர்களுக்கு வணக்கங்கப்பா. ரொம்ப சந்தோஷங்கப்பா. அந்த ஒழுக்கத்துக்கும் உண்மைக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்கப்பா. ரோல் மாடலாக நீங்கள் இருக்கீங்கப்பா. நீங்கள் இருந்த சினிமாவில், நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற சினிமாவில் நான்லாம் இப்போ இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்கப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கப்பா. அதான் முத்தியாபுர பங்காளன் சொல்லுவாப்புல, ஒருத்தர் வேட்டி ஏற்று கட்டினோம்னா எல்லோரும் கட்டிட முடியாதுங்கண்ணே. அதுக்கு ஒரு அழகு இருக்குண்ணே. தொடையை காட்டின எல்லாம் காட்டிட முடியுமா? தொடையை காட்டுறதுக்கு ஒரு அழகு வேணும்னே, ஒரு கெத்து வேணும்னு சொல்லுவாப்புல. அப்படி இருக்கப்ப சொல்லுவாப்புல, இந்த படத்தை பார்த்துக்கப்ப சொல்லுவாப்புல, காற்று ஏற்றிய கட்டி இப்போ கட்டினாண்ட மனுஷன் அப்படி ஒரு அழகாக இருக்காண்டு. அதே மாதிரி நீங்கள் அப்போ இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 25 வருஷம் கழிச்சுனாலும் நீங்கள் வேட்டியை தூக்கி கட்டினேன்டா அது தனி அழகு தாங்கப்பா. அது தனி கெத்து தாங்கப்பா. அந்த இறைவன் எப்பயுமே அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கார்த்தி பிரதர் எல்லாம் சொன்ன மாதிரி தான் பிரதர். முழு மூச்சாக நீங்கள் உழைக்கிறீங்க பிரதர். தேவையில்லாமல் எதையும் பேசுகிறது கிடையாது. முழுமையாக ஒரு படத்துக்குள்ளே அந்த கதைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்புக்கு வர்றீங்க. வந்ததுக்கப்புறம் நடிக்கிறீங்க. உங்கள் கூட சக நடிகர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். ஆனால் முழுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பப்படணுமோ அவ்வளோக்கு அந்த உழைப்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபைட்டுன்னா அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடணும், நாளைக்கு ஃபைட்டுன்னா அந்த முதல் நாள் அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடணும் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் பண்ணு ஒரு டான்ஸ் இருந்தாலும் அதே தான். நீங்கள் அந்த மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றீங்க, எந்த மூமெண்ட்டு வரும், எந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பண்ணணும், எந்த மூமெண்ட் நம்ம வேண்டாம், இல்லை பரவாயில்ல, இது ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்டு, சூரியனை ஈஸியாக பண்ணிடுவாப்பில்ல, நான் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாப்புல அப்படின்ட்டு. அதான் ஒரு படத்துக்குள்ளே அவ்வளோ மெனக்காட்டுறீங்க பிறகு. அதுக்கு தான் பிறகு அந்த இறைவன் உங்களை இந்த இடத்த வச்சுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் போய் உச்சத்தில் இருப்பீங்க நீங்கள். ஆமாம், அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க என்னன்னு தெரியல, நம்ம நண்பர் கேட்டாங்க, நான் அம்மாவா எப்படி இப்படி அம்மாவா நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொன்னீங்க. அதுதாங்கம்மா நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க. எதுவுமே தெரியாதனால தான் நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க. அதனால உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குது. எனக்கு என் பசங்க என்ன ஒரு 20 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் அம்மாவே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் எப்போவுமே இப்படியே இருக்கா, அதான்க்கா அழகு. அதீதி வந்து உண்மையை, அதாவது சங்கர் சார் வந்து கண்டிப்பாக பிரம்மாண்ட இயக்குனர். அவர் நினச்சிருந்தாலும் நல்லா யோசிச்சு வெயிட் பண்ணி எந்த மாதிரி டேரக்டர்கிட்ட ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படி பயங்கரமாக ஒரு பல கோடி பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி செலவு பண்ணி அப்படி இருக்கிற நம்ம மகளை இறக்கணும் கூட ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் தெளிவாக கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணி இங்கே இறக்கி விடுவோம். ஃபஸ்ட்டு அந்த மக்கள், நம்ம மண் சார்ந்த மக்கள், தென் மாவட்ட மக்கள், நம்ம மண் சார்ந்தக்கு ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பிள்ளைய நம்ம மண்ணுக்கு பிடிக்குதோ, நம்ம மக்களுக்கு பிடிக்குதோ, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லு, உண்மைக்கு இன்னைக்கு முத்தியா விட வேறு எதுவும் வேண்டாம். அப்படி ஒரு இயக்குனரில் முக்கியமானவங்க இல்லை, நம்ம மண் சார்ந்து படம் பண்ணக்கூடிய இயக்குனர் முக்கியமான இடத்துல பங்காளி நீங்கள் இருக்கீங்க. பங்காளி அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இப்படி வரலாமே, இந்த பக்கம் வரலாம், கோடம்பாக்கத்து பக்கம் வந்தால் நான் ஏன் கேமரா தூக்கிட்டு வர மாட்டேன்றீங்கன்ட்டு. வர்றப்போ வாங்க, அது வரைக்கும் நீங்கள் அங்கிட்ட இருங்க. ஏன்டா அப்போ தான் உங்கள் வீட்டில் அங்கே எல்லாக்கெல்லாம் கட்ட முடியும். நீங்கள் வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா பூனை ஸ்டைலான காமெடியை பார்த்து போயிடுவீங்க. மண் சார்ந்து உறவு சார்ந்து வேணும். எப்படி நீங்கள் மேடையில் அந்த அம்மாவும் அப்பாவும் ஏற்றுனீங்களோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏற்றி அவங்க எதுவுமே பேசலை, 2 வார்த்தை தான் மைக்கை கொடுத்தாங்க. என்னை பார்த்து ஆத்தா அப்படியே கண்ணு கலங்கிருச்சு, எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பம் வந்திருந்தாங்க, நாம் அங்கே இருக்க 900 பாதி பேர் என் குடும்பம் தான். ஒரு 4 ரோல் நம்ம குடும்பத்தை உட்காந்துருச்சு. பூரா வெளியில் வந்தோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு என்னமோ மறைச்சு அந்த பிள்ளை, அந்த அம்மா வந்து ஆள் செக்கச்சவேன்னு இருக்குடா, அப்படி இருக்குடா, என்னத்தையும் நல்லா கண்ணங்கரேன்னு இருக்குன்னு பார்த்தா அப்படி செக்கச்சவேன்னு இருக்குது. மனுஷி பொம்பளை ஏறணுன்னு பொசுக்குண்டு அழுதுபிட்டா அப்படின்னுச்சு. அதுதான் அதை ஒரு எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அந்த இடம். அப்படி அதனால தான் நீங்கள் அப்படி கதை பிடிக்கிறீங்க. அதனால உங்கள் கதையில் ஏன்டா ஒரு எதிரி ஒருத்தன் பேசுகிறான்டா, எதிரி நம்ம வீட்டுக்கு எதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு நண்பன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம மாமா பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம பெரியப்பா பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த மண் சார்ந்த ஆர்வம் நீங்கள் அங்கே அதை உணர்ந்து நீங்கள் அங்கே வளர்ந்தது, நீங்கள் அதை படித்ததுனால தான் உங்களால் தெளிவாக படம் பண்ண முடியுது. இல்லாட்டா ஒரு இயக்குனர் ஒரு சாயலில் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுறப்போ மொதல் படத்தோட வாய்ப்புலேயே சாயல் வருதே என்ன படம் அப்படி யோசிப்பாங்க. இல்லை, முத்தியாக வர எல்லா படத்தும் எல்லாரும் கையிலேயே கட்டினாலும், எல்லா ஹீரோவை ஏற்றி கட்டினாலும், ஏன் காமெடி மத கூட ஏற்றி விட்ருவாப்புல, ஏற்றி கட்டினாலும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது. எல்லா படம் ஓடுதா இல்லையா? அப்போ அதுக்குள்ளே ஒவ்வொரு கதை இருக்குல்ல. கிராமத்துக்குள்ளே மண் சார்ந்த ஒரு கதை தான் இருக்கா, ஒரு கோபம் தான் இருக்கா, ஒரு பாசம் தான் இருக்கா? பாசத்தில் பல வகை இருக்குல்ல, கோபத்துக்கு பல அர்த்தம் இருக்குல்ல. இப்படி உறவுகள் இன்னும் 100 படம் கூட பண்ணலாம், இன்னும் 500 படம் பண்ணலாம் மண் சார்ந்த படங்கள். அதனால் உங்களுக்கு எது தெளிவாக நீங்கள் அடிக்கிறீங்களோ 6 நீங்கள் அதிலே கிளியர் அந்த பிரதர், அதே மாதிரி கரெக்டு. இது வந்து என்னென்னா ஒரு வண்டி அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்துருச்சு. அதனால் அதிதி சொன்னால் ஒரு 40 படம் 50 படம் நடித்த ஒரு பொண்ணுக்கு என்னதான் அது உண்மை தானுங்க பிரதர். ஒரு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றான், எனக்கெல்லாம் கொஞ்சம் இந்த செக்க ரொம்ப அழகான பொண்ணை ஒரு சின்ன தயக்கம், தாழ்வு பணம் போய் கையை கொடுக்கலாமா வேண்டாமா, வெடுக்குன்னு திரும்பி எதாவது பார்த்துருவாங்களா, ஒரு சின்ன பதக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகட்டும், அப்புறம்லேயே சப்போர்ட் ஹாய் ஐ எம் சூரி பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு அதெல்லாம் நினைப்பேன் நான். ஏன்னா பூரா பாம்பேக்கார பிள்ளைங்க தான் வருங்க. நம்ம போய் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 ஹீரோ டக்குன்னு போய் பேசிடுவாங்க, நம்ம அப்படியே தயங்கி நிற்குங்க. அப்போ டக்குன்னு அந்த காம்பினேஷன் திரும்பி பார்க்குறப்போ ஒரு காமெடி தொடர மாதிரி இருக்குங்க. அதுக்கு அப்படியே பார்க்குங்க, தொடலாமா வேணாமான்ட்டு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. வந்ததில்லை நீங்கள் பக்கத்தில் தொட்டுக்கோங்க, ஹீரோ இருக்காது அங்கே தொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் நாள் பண்ணுற சாங்கு தான் முதல் நாள். இது ஹலோ சூரி சார் எப்படி இருக்கீங்க, கை கொடுங்க, சூப்பர் உங்கள் படங்களாக பார்ப்பேன். என்னங்க நான் பயந்து போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு, சங்கர் சார் பொண்ணுதானே அது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. கொஞ்சம் கூட ஒரு அது எப்போ இங்கிலீஷ் சொன்னேன், கை பவரா என்ன பவர் ஏதோ சொன்னீங்களே, கை பவர் அது அப்பா ஹைப்பர் பர் அதுதான் அந்த ஹைப்பர் பொண்ணு தான் அது வந்து தூளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இல்லை. ஒரு இதுக்கு யார் வந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பேசிட்டுருக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு சீன் போயிட்டுருக்கோம், அப்படி ஒரு எமோஷனான சீன் போகும். ஓடியாந்து கிட்ட வந்துல்ல சூரி சார் சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது அப்படியே பிரதரை பார்ப்பேன், ஹீரோவை பார்ப்பேன். அவரில் 5 கேள்வி நான் நிறையா சொல்லிட்டேன், முடியலை, நீங்கள் எட்டா சொல்லி விடுங்க. இது இல்லை சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது தெரியல, ஏன்டா மண்டே அடுத்த நாள் வரும், அதனால சண்டே வந்துருச்சுண்டு. கடவுளே கருத்தரே காமராசரே என்னையா அது கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நேராக பிரதர் என்ன பிரதர் புரியல, அந்த ஹீரோனிலான பிரதர் என்ன குழந்தைத்தனமாக இருக்குது வந்து 2 கேள்வி கழிச்சு போயிருக்கு, 2000 பஞ்சு போட்டு போயிடுச்சு காலையில், என்ன பண்ண தெரியாமல் இருக்கேன்.
காசு கொடுத்து சாப்பிட்றான்னு என்னான்னு தெரியலையே, பிரியாணி அப்படின்னு ஓடி போச்சு. ஐயோ கடவுளே அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்தேன் எப்பவுமே அப்படித்தான் இருக்குது, எப்பவுமே அப்படித்தான் இருக்குது. ஒரே ஒரு சீன் ஒன்று, ஒரு வாட்டர் கேனால் வந்து ஹீரோவு நான் வந்து அந்த இல்லை வீட்டில் பிரேசராஜ் சார் வீட்டில் போய்ட்டு சண்டை போடணும். அப்போ அது வந்துட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்து என் மேலே எரியணும். ரெடி ஆக்ஷன் அப்படின்னு விட்டு சார் டேரக்டர் கேட்க இப்படி போகலாமா சார், முத்தியா போய் சொல்ல முடியல, கொஞ்சம் அறுவாள் எடுத்த அப்படியே அப்படின்னா கூட அண்ணே வச்சு எடுங்கன்னு வாப்பில். பங்காளி என்ன புரியல, வச்சு எடுங்கண்டா என்ன வச்சு என்ன கட்டையில் வச்சு எடுக்கிறாங்க, நீங்கள் வடக்க வச்சு எடுங்கன்றீங்க. இல்லைண்ணே அந்த இது வரணும் சோல்டு அவன் கரெக்டாக அப்படின்ட்டுவேன். இல்லை இந்த கை இப்படி ஓ இங்கே வாங்க டேரக்டர் வெட்டி காட்டுங்க பாஸ்டர் என்ன இல்லைண்ணே அது மாதிரி அதிர்கிட்ட சொன்னாப்புல இந்த கேனை தூக்கி டம்முண்டு அது தேசம் அது சும்மாவே அந்த 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 கைப்பரில் இருந்த பொண்ணு சரி விடுமா அப்படி போட்டுச்சு, டம்முண்டு போட்டுச்சு. நான் லேசாக ஓகே கட்டு சரியாக விழுகல அப்படின்ட்டு அப்படியே பார்த்து இப்படி என் அஸ்டண்டை பார்த்து என் அஸ்டன்ட் தாங்க ஃபாஸ்ட்டாக வருதுன்னாங்க. வெயிட் பண்ண இருப்பாங்க. திருப்பி ரெடி கேமரா ரோல் ஆக்ஷன் டம்முண்டு எடுத்து பங்காளி இந்த உங்கள் அதிதிட்ட சொல்லுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அறியுதுங்க பங்காளி முடியல பங்காளின்னு. அண்ணே அது ஒன்று என்ன வாட்டருக்கு என்ன வாட்டருக்கு அது வலிக்குன்னு சொல்கிறேன். அப்போ வாட்டருக்கு என்ன எந்த கண்ணா வலிக்குதுன்றேன். ஆனால் இல்லைண்ணே அது இது அதுக்குள்ளே பார்த்தா பட்டாக்குன்னு ஹீரோ வந்தார். இல்லை இல்லை எடுத்து இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதே அதே இப்படி போடுங்க டம் வலிச்சிச்சு இப்படி போடுங்க. அவர் 2 ஏரியா இருந்துட்டு போயிட்டார். மொத்தம் 4 ஆயிடுச்சு. திருப்பி நம்ம செல்வ பாண்டியன்னா கோட்டை செல்வ பாண்டி பங்காளி வந்தார். விலைக்கு நான் அறியிறேன் கொடுங்க ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதே என்னைய பாருங்களேன் இங்கே பாருங்க அவ்வளோதான் ஒன்று கேமரா பின்னாடி இருந்துக்கங்க இங்கேருந்து அப்படி போடுங்க அப்படி போடுங்க. ஆனால் எனக்கு சென்டரில் வாங்கினே சென்டரில் வாங்கினேன் சென்டர் ஆமாம் போய் அளந்து அப்படியே வாங்கினேன் மண்டையில் கொண்டு சும்மா சென்டர் டம்முன்னு எரிஞ்சாமத்தியா மொத்தம் 5 அடி. திருப்பி பார்த்து சரியாக வரலேண்டு பிரகாசராசர் என்ன சொன்னார் அது வாக்கணாங்க வச்சலாம் இப்போ அதே ஒன்று அவ்வளோ நாங்கள் எல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பாருங்க கேமரா இவங்க எல்லாமே கேமராக்கு 1 அடி பின்னாடின்னு போயிருந்தார். அவர் ஒரு 6 அடி பின்னாடி போயிட்டார். நான் அப்படியே முத்தியாவை பார்த்தேன் 1 அடிக்கு பின்னாடி இந்த வழி வலிக்கு இந்த மனுஷன் 6 அடிக்கு பின்னாடி போய் உண்மைப்பா நம்மளை கொல்ல பார்த்தாங்க அன்றைக்கி கொண்டிருப்பாங்க. அன்றைக்கே என்ன பண்ணால் ஒரு 4-5 அடி பின்னாடி தள்ளி எரிஞ்சா மனுஷன் பாருங்க ஈஸி நேக்குது அங்கே பாருங்க புஷ் அது புஷ் பண்ணால் போதும் அவ்வளோதான். அது நேக்காண்டு அந்த கேனோட கீழே இருக்குது பார்த்தீங்களா மாஸ்டர் அது வந்து டம்முண்டு அடிச்சிச்சு. அடிச்சோன்னே கீழே விழுவானே கீழே விழுத்து நான் எந்திரிச்சவங்க எறிகிறாங்க. எந்திரிச்சோம்னா ஒன்றும் இல்லைன்ட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் நானாக பண்ணிட்டு லாஸ்ட் தெரியல வலிக்குதுன்ட்டு இல்லை வலிக்குதுங்க வலிக்குது செத்து போயிடுவேன் இது அப்படியே போயிட்டு அப்புறம் சார் என்ன சொல்லலாம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் பின்னாடி விட்டாட்டு போயிட்டு பங்காளி வேணாம் பங்காளி கோச்சுக்காம இது ஏதாவது மாற்றிக்கிட்டு கட் பண்ணி எடுக்கண்டு கடைசியில் அதே இதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்களா ஆமாம் மொத்தம் 7-8 எரி. ஆனால் கொஞ்சம் கூட இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் அந்த ஐப்பரை குறைப்போம் அப்போல்லாம் கிடையாது. அதே ஐப்பர்லேயே இருந்து என்னால் பண்ண முடியும் ஒரு மனுஷன். அப்படி ஒரு இயல்பாக நடிக்கிற பொண்ணு கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு லைனோட அவ்வளோ ரியாக்ஷன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு டான்ஸு. மாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் ஹீரோயினி இப்படி ஒரு டான்ஸர் சாதாரண விஷயம் இல்லைப்பா. அந்தளவுக்கு ஆடுறீங்க சூப்பர். சிலருந்து சும்மா இருக்கப்போ நீங்கள் காமெடி ஆக்டர் சூரியோட படங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டான்ஸஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா இப்போ நம்மளப்போ நம்ம டான்ஸஸ் சோபி மாஸ்டரில் இருக்காங்க சாண்டி மாஸ்டருக்குலாம் தெரியும். சில நேரத்தில் அவங்களே எனக்கு கேட்பாங்க நாங்கள் போடுற மூமெண்ட் போட்டோம்னா நீங்கள் போடுற மூமெண்ட்டை நாங்கள் போடட்டுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஜாக்கி அண்ணன் சிறப்புண்ணே பட் எங்கள் வினோதினி தங்கச்சி எவ்வளோ பேர் காஸ்டியூம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுக்க முடியுமா? எங்கள் அண்ணன் வர காஸ்டியூம் பார்க்க முடியுமா? சாதாரண விஷயம் அந்த காஸ்டியூம் எங்கள் மும்பை அண்ணே மும்பையை கத்தாரானே எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த காஸ்டியூம் சாதாரண காஸ்டியூம் கிடையாது. 5 கையில் வாங்கி ஆளுக்கு நம்ம கிழிச்சு 2 மூட்டு கொண்டு வந்து தச்சு போட்டு வந்துட்டார் எங்கள் அண்ணன். என்னன்னேன்ட்டு என்னன்னேண்டா இதே மாடலு அண்ணன் இல்லைண்ணே நீங்கள் கைலி கால் இப்படி வச்சு உட்காந்துருந்தாரா கைலியே கிட்ட வந்திருக்காருன்னு நினச்சேன். காலை ஆட்டிக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணார். அப்போ வந்து என்னென்ன பேண்ட்டு மாதிரி போட்டிருக்கீங்கன்ட்டு இல்லை தம்பி இதுதான் தம்பி பேசானு அண்ணன் புரியல பேச இதுதான் தம்பி பேச ஏன் ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ணே வேறு லெவல்னே சூப்பராக இருக்குண்ணே செம்மையாக இருக்குன்னு உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணே
சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. கட்டி பார்த்தாரு பாப்பா, பாண்டியம்மா பாப்பா. அதெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா, நீ மேலே ஏரியா விட்டுருக்கலாம். நீ அப்படியே அதையே மாமா 5ஆவது மொட்டையை போட்டார், 6ஆவது மொட்டை என் மடியில் தான் போட்டார். மொட்டை எங்கேயா போட்டுன்னு சொல்லிட்டு போட்டான். ஏன் நான் தான் கிடச்சேனாது வந்தோன்னு சொல்லிட்டா. நான் அது கொஞ்சம் நேக்காக பாதுகாத்துக்கிட்டே வச்சுருந்தேன். அதை எங்கே போன சொல்ல மாட்டா. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோன்னு சொல்லிட்டா. மாமான்னு கட்டி பிடிச்சா. ஃபஸ்ட்டு பாண்டியம்மான்னு கமிட் ஆன உடனேயே பங்காளி வித்தியா சொன்னோடனே நான் சொன்னேன், பங்காளி ஒன்றும் இல்லை பங்காளி, பாண்டியம்மா கன்ஃபார்மான்னு. அவன் கன்ஃபார்ம் இல்லை பங்காளி, கட்டிப்பில் தங்கப்பில் என் மடியில் உட்கார வச்சு மட்டை எடுத்திருக்கேன். நான் சின்ன குழந்தை, எனக்கு எப்படி லவ்வர் அவன், நான் ஏதாவது ஏதாவது காமெடி டைலாக் போடுவான், அவள் டிஸ்டர்ப் பார்க்க, அவன் மகன் மாதிரி இருக்கா. யோசிச்சுக்கிட்டே இருந்து அப்புறம் யோசிச்சு அப்படின்னு ஒரு தர்ம சங்கடப்படுறாரு அண்ணே அப்படின்ட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நல்லூர் வந்து கேட்குறப்ப அந்த பாண்டியம்மா இல்லைன்றாங்க. ஏன் இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் தர்ம சங்கடம். அஜோ எப்போ சண்டாளிங்களா, அதுக்கு ஒரு வாய்ப்பு போச்சு, வேண்டாம் பாப்பாவே கமிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பாப்பா வந்தாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கூச்சமாக இருந்துச்சு, அதுக்கு மட்டும் உட்கார வச்சுட்டாவ. அங்கே மதுரை ஆடியன்ஸில் சொன்ன மாதிரி மாஸ்டர் தான் பேசிட்டு இருக்கப்பவே சூரியத்துக்கு போய் உட்கார வச்சா நல்லா இருக்கு அப்படின்றப்ப நான் மாஸ்டருக்கு பின்னாடி போயிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவார்டத்துக்கு உட்கார வச்சு அடுப்பில் நீங்கள் உட்கார வச்சு சொல்லுங்கள் மாஸ்டர் போதுமா அப்படின்டா. சூப்பராக இருந்துச்சு, பேர் அற்புதமான பேர் வச்சலாம். இந்த மாதிரி பேர்லாம் நமக்கு டேரக்டர் எந்த டேரக்டர் வைக்க முடியாது. குலவிக்கல் குத்துக்கல் அப்படி ஒரு பேர். உண்மைக்கு ரொம்ப நல்லாச்சு. உனக்கு இந்த படமும் எனக்கு கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்கும். எல்லாத்தையும் விட ஹீரோ சார் ஒன்று பண்ணார் பிரதர். ரெகுலராக நம்ம கடைக்குட்டி சிங்கத்தில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு நான் மகானில் பண்ணி அப்போ கடைக்குட்டி சிங்கம். இப்போ ஒரு 3வது படம் பண்ணுறப்போ ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதில் ஏதாவது சின்ன சேஞ்சு பண்ணுவோம் அப்படின்றக்காக என்னை ஒரு கால் தாங்குற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு. நான் கூட பயந்து படம் ஃபுல்லாக அப்படி நடக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை முடியும், சும்மா முடிஞ்சது பண்ணுங்கள், ஃபஸ்ட் நாள் பண்ணுங்கள், முடியல மாற்றிக்கலாம்னு சொன்னார். படம் ஃபுல்லாக இந்த படத்தில் கால் தாங்கி நடிச்சிருக்கேன். உண்மைக்கு அது எனக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் மாறி இருக்கும். ஆமாம், அது ரொம்ப நிறையா மாற்றமெல்லாம் இருக்காது. நான் அப்போலாம் பயங்கரமாக சேஞ்ச் மிரட்டி இருக்கலாம்னு சொல்ல வரல. ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். இப்படி நடக்கிறத கொஞ்சம் இப்படி நடந்திருக்கேன், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சிங்கமுலியானே, உங்கள் வழக்கம் போது உங்கள் கூட நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சினே. என் பங்காளி ரொம்ப நன்றிங்க பங்காளி. நீங்கள் சொன்னீங்க எனக்காக வந்து இங்கே ஒரு விஷயம் கேட்டீங்க, தப்பாக இருந்துச்சாங்க, அதை நான் சொல்லிடுறேன். உண்மைக்கு மதுரை ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக தான் நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பேசினாலும் ஆத்தா மதுரை மீனாட்சியை தொட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். நான் அப்படி தான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு விஷயம் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன். ஒரு 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட 1000 கோவில் கட்டுவதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யார் மனசு புண்படுத்துக்காக சொல்லலை. கோவிலுக்கு எதிரானவே நான் கிடையாது. நான் சாமி கும்பிட்றவன் தான். நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தேன். என்னோடய மதுரையில் இருக்க என்னோடய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எல்லா ஹோட்டலுமே அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சி பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். அன்னை கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படிக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன். அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் எந்த கோயிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது. நானும் சாமி கும்பிட்ற இருந்தேன். காரணம், நான் படிக்காதவன், எனக்கு படிப்பு கம்மி. நான் படிக்கலைன்றனால நிறைய இடத்துல நான் அது மனசு உடஞ்சி இருந்திருக்கேன். அதனால் அடுத்தடுத்த எல்லாத்துக்கும் படிக்கணும். நல்லா அன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சாமி வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்காக நான் இப்போ சொன்னது. இது நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொன்னது தான். அவர் சொன்னது அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்திட்டு அவர் சொன்னார். அதை உணர்ந்து தான் நானும் சொன்னேன். மற்றபடி நான் வேறு எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை. நான் எப்போயுமே ஆத்தா மீனாட்சியோட தீவிர பக்தேன். இப்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கல்வி வேணும், எல்லாத்துக்கும் கல்வி வேணும். ஆத்தா மதுரை மீனாட்சி அத்தனை பேர்த்துக்கும் கல்வியை கொடுப்பா. அவள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த இதில் இருக்கிற எங்கள் ஐயாமையா மனோஜ் பிரதருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம தாஜ்மஹால் படத்துக்கு வாய்ப்பு தேடி அவளால் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி உங்க கூட நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சுந்தரனே, உங்களோட நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சினே. சினேகன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் எப்போவுமே உங்களுக்கு பாடல் நிலச்சி நிற்கும். தமிழ் சினிமாவில் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பாடலையும் உங்கள் பாடல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பாடலை தவிர்க்கவே முடியாது, எப்போவுமே இருக்கும். செல்வா பிரதர் ரொம்ப அற்புதமான ஒரு கலர் மாற்றி கொடுத்துருக்கீங்க. முத்தியா பிரதருக்கு இது உங்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
எல்லாத்துக்கும் இந்த படத்தை அத்தனை முறை சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிக்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றி.